கேள்வி கேட்டிருக்காரு. ஊரும் இல்லை பேரும் இல்லை. மறுமை அடையாளங்களில் ஒன்று ஏமனிலிருந்து புறப்படும் நெருப்பாகும். மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் என்பது நேரடியாக நெருப்பு புறப்படும் என்பதை குறிக்குமா அல்லது போர் சண்டை ஏற்படுவதையும் குறிக்குமா? விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறார். அதாவது கியாமத்து நாளுடைய அடையாளமாக பல அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு அடையாளம் ஏமனிலிருந்து ஒரு பெரிய நெருப்பு புறப்பட்டு வரும், மக்களையெல்லாம் ஒரு பக்கம் கொண்டே திரட்டி விடும் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு தான் அவர் கேள்வி கேட்குறாரு. நெருப்பு வரும்னா நெருப்பே வருமா அல்லது இப்போ யுத்தங்கள்லாம் நடக்குதுல்ல, யுத்தத்தையும் நெருப்புன்னு தானே சொல்லுவாங்க, ஆயுதங்கள்லாம் நெருப்பு தான் அது. அப்போ யுத்தங்கள் நடக்கிறது என்பது அது குறிக்குமா? அதுதான் அவருடைய கேள்வி. அந்த போரை நெருப்புன்னு சொல்கிறது இலக்கியத்தில் உண்டு. சில இடங்களில் அந்த மாதிரியும் பொருள் கொள்ள வேண்டி வரும். ஆனால் இந்த கியாமத்து நாளுடைய அடையாளத்தை பேசக்கூடிய இடத்துல நெருப்பு என்பது போரை குறிக்காது, நெருப்பைத்தான் குறிக்கும். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லீமில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னஹா லன் தகூம, கியாம நாள் ஏற்படாது, ஹத்தா தரவுன கப்லஹா அஷ்ர ஆயாத்தின், அதற்கு முன்னால் 10 அத்தாட்சிகளை அடையாளங்களை நீங்கள் காணும் வரை கியாம நாள் உலகம் அழியாது. அது என்னென்னு கேட்டால், ஃபதக்கர துஹான, ஒன்றாவது ஒரு புகை மூட்டம், தஜ்ஜாலையும் குறிப்பிட்டார்கள், தாபத்தை, ஒரு உயிரினம் பேசும்ன்றதுல அதிசய பிராணி, அதை குறிப்பிட்டார்கள், துலுவ ஷம்சிமின் மகரிபிஹா, மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பதை குறிப்பிட்டார்கள், நுசூல ஈசபனி மரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா நபி இறங்குவதை பற்றியும் குறிப்பிட்டார்கள், யாஜூஜ் மாஜூஜை பற்றியும் குறிப்பிட்டார்கள், சலாதத்த ஹுசூஃபின், 3 நிலநடுக்கங்களை பற்றியும் குறிப்பிட்டார்கள். அந்த நிலநடுக்கத்துக்கு விவரம், ஹஸ்பன் பில் மஷரிக்கி, கிழக்கு திசையில் ஒரு நிலநடுக்கம், ஹஸ்பன் பில் மகரிபி, மேற்கில் ஒன்று, ஹஸ்பன் பி ஜசீரத்தில் அரபு தீபகற்பத்தில் இன்னொன்று, இப்படி 3 ஏற்படும் என்று சொல்லிவிட்டு, ஆஹிரு தாலிக்க, இவை அனைத்திற்கும் கடைசியாக நாருன், ஒரு நெருப்பு புறப்படும், தஹ்ருஜ் மினல் யமனி, ஏமன் பகுதியிலிருந்து ஒரு நெருப்பு புறப்பட்டு, தத்துருதுன் நாச இலா மகுஷரிகும், மக்களை எல்லாம் அவங்கள எந்த இடத்துலேருந்து எல்லாம் எழுப்புவானோ அந்த இடத்தின் பக்கம் விரட்டி செல்லும். அந்த நெருப்பு அப்போ தப்பிச்சு ஓடுவோம்ல, நெருப்பு அப்படி படர்ந்துட்டு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஓட ஆரம்பிப்போம். ஒரு இடத்துல எந்த இடத்துல வைத்து அழிக்கலாம் நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு மக்களையெல்லாம் திரட்டின உடனே அந்த அழிவு ஏற்பட்டு போயிடும் அப்படின்னு வருது. இந்த அடையாளத்தில் நெருப்பை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், கடைசியாக இது ஏற்படும்ங்கிறாங்க. அப்போ இந்த நெருப்புங்கிறது இப்போ நடக்கிற யுத்தத்தையெல்லாம் குறிக்காது. ஏன்னு கேட்டால், ஈசா நபியே வரக்கானா, அந்த புகை மூட்டம் வரல, தஜ்ஜாலு வரல, அது மாதிரி யாஜூஜ் மாஜூஜ் வரல, அந்த 3 நிலநடுக்கங்களும் வரவில்லை, சூரியன் மேற்கே உதிக்கவும் இல்லை. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இறுதியாக கடைசியாக ஆகிரு தாலிக்க தான் இந்த அடையாளங்களில் கடைசியாக வரக்கூடியது ஒரு நெருப்பு. அப்படின்னா அப்போ யுத்தத்துக்குலாம் வேலை இருக்காது. எல்லாம் முடிஞ்சு ஈசா நபி தஜ்ஜாலையும் கொண்டு விட்டு யாஜூஜ் போது அழிக்கப்பட்டு விட்டு கடைசியாக மக்கள் அழிக்கும் பொழுது தான் ஒரு நெருப்பை எல்லாம் அனுப்புவான்னு வருகிறது. அப்போ யுத்தம் செய்யறதுக்கு ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு குரூப்பு தான் இருக்கும். அதனால் எல்லாம் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய கடைசி அடையாளம் என்று அந்த நெருப்பை பற்றி சொல்லுகிற ஆகிறது அதை கவனிக்க மாட்டேங்கிறான். கடைசியில் ஏற்படும் இருக்குல்ல, கடைசி அடையாளம்னு வந்திருக்கிற காரணத்தினால இப்போ நடக்கிற யுத்தங்கள் சண்டைகளுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ ஏமன்லேருந்து ஹவுதிகள் இன்றைக்கி நிறைய ஏவுகணைகள்லாம் அனுப்புகிறாங்கல்ல, அதை குறிக்கும் என்றெல்லாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் குறிக்காது. ஏன்னுட்டா இது கடைசியாக வரக்கூடிய ஒரு அடையாளம். கடைசின்னா எப்போ வரேன், ஈசா நபி வரணும், தஜ்ஜால் வரணும், யாஜூஜ் மாஜூஜ் வரணும், சூரியன் மாற்றி உதிக்கணும், தாபத்து வரணும், இப்படி எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசியாக அந்த அடையாளம் அழிஞ்சு போயிடும் உலகம். அப்படிங்கும் பொழுது நெருப்புங்கிறது நெருப்பைத்தான் குறிக்கிறது, மக்களை எல்லாம் விரட்டி செல்லக்கூடிய ஒரு நெருப்பைத்தான் குறிக்கிறதே தவிர வேறு அர்த்தம் அது கொடுக்கக்கூடாது.
இந்த இடத்துல இன்னும் சில அறிவிப்புகளில் வந்து அதாவது கிழக்கிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு நெருப்பு வந்து தான் கியாமத்து நாளுடைய முதல் அடையாளம் என்று ஒரு ஹதீஸ் இருக்குது. இப்போ இது கடைசி அடையாளம்னு பார்த்தோம்ல, தபரானியுடைய அவுசத் மோஜமுல் அவுசத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அவ்வள அஷ்ராத்தி சாத்தி நாருன், கியாம நாளுடைய முதல் அடையாளமே நெருப்பு தான், அதான் ஃபஸ்ட்டு வரும், மற்றெல்லாம் அதுக்கு பின்னாடி தாண்டு வருகிறது ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அஹ்மது இப்னு யஹ்யா இப்னு ஹாலித் இப்னு ஹையான் என்பவர் அறிவிக்கிறார். இவர் தான் தபரானியுடைய உஸ்தாத். தபரானி இவர்கிட்ட தான் கேட்குறாரு அந்த ஹதீஸை. இவர் யாருன்னு கேட்டால் அவர் யாருன்னு தெரியாது, இவருக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. தபரானி அவர்கிட்ட இந்த ஹதீஸை கேட்டிருக்காரே தவிர அந்த ஆள் எப்படிப்பட்டவர், நம்பகமானவரா நாணயமானவராங்கிற எந்த ஒரு குறிப்புமே கிடைக்கல. மஜ்ஹூல் அறியப்படாதவர் வழியாக வர்றதுனால இந்த ஹதீஸு சரியில்லை. கடைசி அடையாளம் என்று வருவதுதான் சரியானது. கடைசி அடையாளம் வர்றதுனால அங்கே போருக்கு இருக்கலாம் வேலையே கிடையாது, நல்லா நேரடி கண்ட்ரோலில் எடுத்து அழிக்க போகிறான். அதனால் நெருப்பு என்பது நெருப்பைத்தான் குறிக்கும், எதை குறிக்காது, சண்டையெல்லாம் குறிக்காது.